இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் 1977லேருந்து 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். அதில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, இப்படி முதல் 2 இடங்களை மட்டும் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்க விருதுநகர் சட்டமன்ற தொகுதி 1977 பார்க்கணுன்னா சுந்தரராஜன் அவங்க அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 1977 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 33,077 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில். 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா ஏஎஸ்ஏ ஆறுமுகம் அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக நின்று 22,820 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30% ஓட்டு வாங்கி பார்க்கணுன்னா 2வது இடத்துல இருக்காங்க. ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. 1970 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோவில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில். அடுத்ததான் நம்ம பார்க்குறப்ப 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதி பார்த்துட்ருக்கோம். சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. போன முறை வெற்றி பெற்ற அவங்க தான் இந்த முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. 1977 வெற்றி பெற்று 80லேயும் அவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 40,285 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா சீனிவாசன் அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை 29,665 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1980 திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஏஎஸ்ஏ ஆறுமுகம் அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக நின்று இந்த முறை அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1977 போட்டியிட்டு தோல்வி பெற்றவங்க இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆறுமுகம் ஜனதா கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 42,852 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா சுந்தரராஜன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதே வேட்பாளர் அதிமுக தான் நின்றுருக்காங்க, இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 35,776 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1984 பார்க்கணுன்னா ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோ முழுவதும் நம்ம என்ன பார்க்குறோன்னா விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம முழுவதும் பார்த்துட்ருக்கோம். யார் வெற்றி பெற்றாங்கன்னு இந்த எதிர்ப்பு பார்க்கணும். 1989 சொக்கர் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 34,106 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். காங்கிரஸ் இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 1989 விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். அவங்கள எதிர்த்து போட்டிட்டது யாருன்னா ஆறுமுகம் அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக நின்று இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 28,548 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். இந்த முறை பார்க்கணுன்னா 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருதுநகரில் சொக்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். சஞ்சய் ராமசாமி அவர்கள் சரத் சந்திர சின்ஹா இந்திய காங்கிரஸ் என்ற கட்சி சமத்துவம் என்ற பேரில் அந்த கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நின்றுருக்காங்க. இந்திய காங்கிரஸ் கட்சி அதில் நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சஞ்சய் ராமசாமி அவர்கள் 1991 53,217 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா வீராசாமி அவர்கள் ஐக்கிய ஜனதா தளம் வீராசாமி அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. ஐக்கிய தளம்னு போட்டிருக்காங்க. அந்த கட்சியிலேருந்து போட்டிகிட்ருக்காங்க. 33,816 ஓட்டு வாங்கி 34% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த முறை பார்க்கணுன்னா புதிதாக உள்ள ஒரு இந்திய காங்கிரஸ் கட்சி அப்போ வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இந்த எதிர்ப்பு பார்க்கணுன்னா சீனிவாசன் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. ARR சீனிவாசன் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 47,247 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 1996 திமுக விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கரிகோல் ராஜ் அவர்கள்
காங்கிரஸ் சார்பாக நின்று அப்போது 23,760 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 20% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. இதை நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. 1996 திமுக வெற்றி பெற்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம், விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தாமோதரன் அவர்கள் தமாக சார்பாக நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 2001 விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றதை பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 49,413 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43% ஓட்டு வாங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு 2001. அவங்கள ஏற்று போட்டிட்டது யாருன்னா திமுக சார்பாக ஏஆர்ஆர் சீனிவாசன் அவர்கள் போன முறை வெற்றி பெற்றவங்க. இந்த முறை திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதே வேட்பாளர் தான். 45,396 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம், விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில். அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப 2006 நடைபெற்ற விருதுநகர் சட்டமன்ற தொகுதி ஆர் வரதராஜன் அவர்கள் மேதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 50,629 ஓட்டு வாங்கி அவங்க 39% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2006 மேதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில். அவங்கள ஏற்று போட்டிட்டது யாருன்னா தாமோதரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறை வெற்றி பெற்றவங்க 2001, இந்த முறை போன முறை அவங்க காங்கிரஸ் தமாக கட்சி சார்பாக நின்றுருக்காங்க. இந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 46,522 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த முறை மேதிமுக விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுறாங்க. 2006 பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். பாண்டியராஜன் அவர்கள் போட்டியிட்டு தேமுதிக சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. தேமுதிக இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 70,104 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.34% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2011 தேமுதிக. அவங்கள எதிர்த்து போட்டிட்டது யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் நவீன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 48,818 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.45% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி 2வது இடத்துல இருக்காங்க. புதிதாக வந்த தேமுதிக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் 2011 விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2016 பார்க்கணுன்னா ஏஆர்ஆர் சீனிவாசன் அவர்கள் திமுக சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 65,499 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.52% ஓட்டு வாங்கி இந்த முறை இவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஒரு முறை தோல்வி, ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கவங்க தான் இந்த முறை அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முறை பார்க்கணுன்னா அவங்கள ஏற்று போட்டிட்டது திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 65,499 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.52% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா கலாநிதி அவர்கள் அதிமுக சார்பாக நின்று 62,629 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.61% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 பார்க்கணுன்னா விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்க்குறப்ப 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஏஆர்ஆர் சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 2011 வெற்றி பெற்றவங்க தான். 2016 வெற்றி பெற்றவங்க 2021 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே வேட்பாளர் தான் சீனிவாசன் அவர்கள். அவங்க வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 73,297 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.32% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டிட்டது யாருன்னா பாண்டுரங்கன் அவர்கள் பாஜக சார்பாக நின்று 51,958 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.13% ஓட்டு வாங்கி பாஜக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். இப்போது வெற்றி பெற்றது கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த வீடியோ முழுவதும் 1977 நம்ம பார்க்கோம் 2021 வரை எந்த வருஷம் தேர்தல் நடந்து யார் போட்டிட்டா, யார் வெற்றி பெற்றா மற்றும் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினா எல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.